ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஃபான் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை குழம்பு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அர்ஃபான் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு கலர் மாறினதுக்கப்புறமா இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து 2 ஜஸ்ட்டு கலர் மட்டும் மாறினா போதும், ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப கரைஞ்சிராமல், இல்லைன்னா குழம்போட டேஸ்ட்டு மாறிடும். இப்போ இது கலர் மாறினதுக்கப்புறமா 10 பல் வெள்ளை பூண்டு உரித்து வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்துடலாம். பூண்டில் பாதி 5 துண்டு இஞ்சி அதையும் உள்ளே சேர்த்துடலாம். அதோட அரை டேபிள் ஸ்பூன் அளவு கசகசா, 2 மிளகாய் சேர்த்து இதை வெள்ளைப்பூடும் இஞ்சியும் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நான் பெருசாக, அதாவது இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு அரை கப் போல் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதை நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி சாரில் வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துடலாம். அதோட 2 பிரியாணி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இந்த தேங்காவை மிக்ஸி ஜாரை கழுவி அதிலேருந்து ஒரு அரை கப் போல் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மொத்தமாக கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ இதில் ஒரு தக்காளியை நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம கிளறி விட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி ஓரளவு வற்றினதுக்கப்புறம் இதில் நம்ம முட்டைகளை உடச்சி ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி முட்டை குழம்புக்கு ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். முட்டை உடச்சி ஊற்றுறப்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம உடச்சி ஊற்றணும், இல்லைன்னா முட்டை கரைஞ்சிரும். உங்களுக்கு உடச்சி ஊற்றும் போது கரைஞ்சிருன்ற பயம் இருந்துச்சுன்னா கரண்டியில் கூட உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா குழம்புல உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மட்டும் இதை லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வைங்க. இப்போ கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை குழம்பு தயாராகிடுச்சு. முட்டையும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக கொஞ்சோன்னு கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த குழம்ப சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் டிஃபன் ஐட்டத்துக்கு கூட எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். இடியாப்பம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இந்த முட்டை குழம்பு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே போல் இதே மெஷர்மெண்ட்டில் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே போல் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் மீட் பண்ணலாம். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். பை பாய்.